அதே மாதிரி அடுத்தடுத்த கோர்சஸ் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 என்ஐடிஸில் இருக்குது. இதுக்கு ஓப்பன் கேட்டகரி க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,721, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 3,764, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 2,108, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 1,039. அதுமாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4 இயர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். 5 இயர்ஸ்னால் உங்களுக்கு வந்து எம்டெக் அந்த மாதிரி சேர்ந்து வந்துடுங்க இது. ஸோ இது வந்து எம்டெக் டிகிரியோட சேர்ந்து வந்துடும். ஸோ அதனால தான் இது 5 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்து ஸோ இது வந்து எத்தனை என்ஐடிஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ஐடியில் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு க்ளோசிங் ரேங்க் இந்த ஒரு என்ஐடிக்கு அதர் ஸ்டேட்டுக்குடைய க்ளோசிங் ரேங்க் 12,251 ஃபார் ஓப்பன் கேட்டகரி. ஃபார் ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 4,969, ஃபார் எஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 2,745, ஃபார் எஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 1,074. அதே மாதிரி அடுத்த பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங். இது வந்து டேட்டா இன்ஜினியரிங். அதேமாதிரி டிஎஸ்ன்னு போட்டிங்கன்னா அது வந்து டேட்டா சயின்ஸ். சரிங்களா? இதேமாதிரி ஸ்லைட்டாக வேறுபடும் இது. ஸோ அதனால் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே